55வது சங்கீதத்திலே 3வது வசனமும் 4வது வசனமும் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. தலைமுறை தலைமுறைக்கு உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே இன்று வாழுகிற காலகட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியான ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டுள்ளோம், அடுத்த தலைமுறையை நாம் எப்படி கர்த்தருடைய புகழ்ச்சியையும் கர்த்தருடைய மகிமையையும் நான் எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆதாரமாக நான் ஒரு வசனத்தை இதற்கு எடுத்துக்கொண்டேன். 71வது சங்கீதம் 17வது வசனமும் 18வது வசனமும் இவ்வாறாக சொல்லுகிறது. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைவயது உள்ளாகும் வரைக்கும் என்னை கைவிடாதிருப்பீராக. இங்கே தாவீது ஒரு விண்ணப்பத்தை வைப்பதை நாம் பார்க்கிறோம். வருகிற தலைமுறைக்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை அறிவிப்பதற்காக, ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை அதிகப்படுத்துவீராக என்று. டேவிடுடைய ரிக்வெஸ்ட பாத்தீங்களா? என்ன? ஆண்டவரே, சிறுவயது முதல் எனக்கு நீர் போதித்து வந்தீர், நான் இனிமேல் வருகிற தலைமுறைக்கு நான் போதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை இங்கே வெளிப்படுத்துகிறார். டுடே we live in a world, it is so technologically improved, addicted. I think I belong to the baby boomers, right? I think I'm in my 60s. I belong to the baby boomers. After that, X generation, Y generation, C generation. Now you have alpha, beta, gamma, right? Now the children are, see, when I was young, நான் டைவர்ஸை பற்றி கேள்விப்பட்டதில்லை, நான் சின்ன பையனாக இருக்கும்போது. ஆனால் இப்போ காமன் ஆயிடுச்சு. சின்ன வயசில் நான் ஒரு காலேஜ் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பெண்ணிடத்தை பேசணுன்னாலே இட்ஸ் எ ஹிமாலயன் டாஸ்க். நவ் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைம் வி லிவ் இன். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானுமோ பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருக்கு சித்தமான பிடித்தமான காரியங்களை நாம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உலகம் எப்படி இருந்தாலும் சரி, எந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்தாலும் சரி, இப்பொழுடைய ஜெனரேஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மொபைல் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். ரைட்? நான் மொபைல் இப்போ தான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஜெனரேஷனை பாருங்க. So what I am trying to tell you is the generational gap, thought processes, thinking. எனக்கு 20 வயதுல ஒரு பிள்ளை இருக்கு. எனக்கு அவளுக்கும் 40 years, more than 40 years கேப். உங்களுக்கு 20 வயது இருக்கலாம், இல்லைன்னா 30 வயது கேப் இருக்கலாம் இல்லையா? அடுத்த தலைமுறைக்கு உத்தேசமாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் 20லிருந்து 30 வருட சதவிகிதம். ஆனால் நம்முடைய தாட் ப்ராசஸஸ் ஆர் so different, thinking are so different. How are we going to proclaim the gospel with attraction? Attraction in the sense, biblical attraction, the word of God. How are we going to do that? I chose 2 prophets from the Bible. The one prophet, I don't know where he was born. I don't know, nothing was said about his parents. His name was Elijah. எலியா தீர்க்கதரிசி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். உங்களுக்கு தெரியும், மல்கியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மறுபடியும் எலியாவை அனுப்புவேன். அந்த எலியாவைத்தான் யோவான் ஸ்நானகனுடைய உடம்பிலே ஆண்டவர் ஆவியை அனுப்பினார் என்று நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். அவனுக்கு பின்வந்த ஒரு தீர்க்கதரிசி எலிசா.
Elijah, he was about to be taken to the heaven. We know that in the whirlwind, God decided the dates, everything, and that he is going to take him away. But he wanted to develop the other prophet, Elisha. The same situation in our life. நாம் எவ்வாறாக நமக்கு பின் வருகிறவர்களை உருவாக்க போகிறோம். இப்போ மிஷனரி இதெல்லாம் பார்த்தீங்க, எங்களை பற்றி ரொம்ப தெரியாது. என்னுடைய முதல் கோலே என்ன தெரியுமா? டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, என்ன யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெரிஞ்சேன்னா என்ன ஆகும் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணுறீங்க பரவாயில்ல, முதல்ல டெல்லியில் நான் நோட்டட். யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஐ வில் பி நோட்டட் இன் டெல்லி. ஒரு தீர்க்கதரிசி மற்றொரு தீர்க்கதரிசியை உருவாக்குகிறான். என்ன உருவாக்க வேணுமா? நிச்சயமா வேணும். ஆண்டவர் உருவாக்குவதற்காக எலியாவை அனுப்பியிருக்கிறார். இதற்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 2 ராஜாக்களின் புத்தகம், 2 கிங்ஸ் 2வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலியா எலிசாவை கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. I was thinking about that. What is the secret behind Gilgal? கில்காலிலிருந்து தான் இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எலியாவுக்கு எலிசா ஒரு உதவிக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், உதவிக்காரராக. ஆனால் கில்காலிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வசனம் யோசுவா எழுதின புத்தகத்திலே, யோசுவா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே, இங்கே இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகிறார். 40 years in the wilderness. Finally they came to one place, it is called Gilgal. அங்கே சொல்லப்பட்டுள்ளது 19வது வசனத்திலே, கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் என்று. அதன் பிறகுள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் ஆனால் சிவந்த கடல், செங்கடல் அனுபவம் இந்த தலைமுறைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இங்கே இப்பொழுது யோர்தானை கடந்து they crossed the Jordan and they came. அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். ஏன்னா the children, they don't know. They don't know. You know, I always talk about missionary Ringal Dobe. How many of you heard about that? Ringal Dobe. Raise your hands. Yes. Very good. I like one missionary, C.T. Studd. Have you heard about him? C.T. Studd? Huh? Sorry. Cricketல எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட்? லார்ட்ஸ் மைதானம் எங்க இருக்கு? லார்ட்ஸ் மைதானம், இங்கிலாந்து, லண்டன். லார்ட்ஸ் மைதானத்தில் 1800 he played. C.T. Studd. Then he went to Africa. I am very proud to say that he came to Udagamand where I was studied. I did my pharmacy. Udagamand. 6 years he served as a pastor. Great role. Pastor is a very great role. You know, I admire that pastor. Every church I go that I tell to the pastors, it's a responsible job God has given to you. What about you? Everything is responsible, but pastor has a unique responsibility to bring all of you together and to make it into heaven. Hallelujah. So, how are you going to tell your children about the mission?
proclaiming the gospel. You know, whenever I go to Tamil Nadu, I feel something down in my life. But I go to Rajasthan, North India, I was energetic always. I am always energetic because it's a kind of forest situation, no pollution, no one comes to us, no one says that, oh yeah, ஜபத்துக்காக நம்ம ஜப கோபுரம் கட்டலாம், அதை கட்டலாம், இதை கட்டலாம், நீங்க அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, பணத்தை கொடுங்க. மிஷன் கர்த்தரை அறியாத இடத்திலே how many people, they never listened, they never heard about Jesus. நம்ம ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலர் தான் நிறைய பார்க்க முடியுது தமிழ்நாட்டில். இப்போ அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு, ஐ டோல்ட் யூ தட் தமிழ்நாட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. பிகாஸ் we are used to that. நான் தான் சொன்னேன், நம்ம சில்ட்ரன் எப்படி நம்ம போய் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம்? பை வேர்ட்ஸ் ஆர் பை அவர் ஆக்ஷன் ஆர் அவர் லிவிங் ஸ்டாண்டர்ட். நான் நல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட் தாங்க. I lived in America. என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. I lived a good life. You know, C.T. Studd, today's calculation, almost 30,000 crores money he has given to God, God's people, those days, his own money. இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவில் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்துவம் வளர்ந்துருக்கா? இருக்கு, ரைட்? Why? The people of God from British came over there. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கொடுத்தாங்க. அல்லேலூயா, கொடுத்தாங்க, புடுங்கல. நான் சொல்ற தப்பா எடுத்துக்காங்க, நான் ரொம்ப தைரியமா பேசுவேன் இதெல்லாம். ஏன்னா நான் I make money, I work hard, just like Pastor Jerome. I like him. உங்களே அப்படித்தான். I make money. தவறான பாதைகளிலே நாம் வழிநடத்தப்படுகிறோம். இங்கே 2 தீர்க்கதரிசிகளை சொன்னேன். இப்பொழுது கில்காலில் ஆரம்பிக்கப்பட்ட ரகசியத்தை சொல்லுகிறேன், நேரம் குறைவாக உள்ள காரணத்தினால். யோசுவா புத்தகத்திலே நீங்கள் இப்பொழுது படிக்க கேட்டீர்கள். 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. 2வது வசனத்திலே, அக்காலத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு. ஏன்? Why? The circumcision was done previously with Abraham, the covenant of Abraham. It's an Abrahamic covenant. You remember that Genesis 12:3, when God called Abraham, God said to him, every generation is blessed through you. Hallelujah. Every generation is blessed through you. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. கலாத்தியர் 3:29, Galatians 3:29. Praise God. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்று தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. கிறிஸ்துவின் மூலம் நமக்காக அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். இங்கே ஒரு பெரிய ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. 2வது முறையாக கருக்கான கத்தியை கொண்டு விருத்த சேதனம் செய்கிறான் யோசுவா. அதற்கு ஆதாரத்தை கீழே கவனித்தீர்களானால் 4வது வசனத்தை பாருங்கள். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்ன? Try to understand. அதற்கு பின்னொரு வசனங்களை பார்ப்போம். 6வது வசனம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருடம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். The whole generation is gone. They did not remember God. ஞாபகம் இருக்குதா? உபாகமம், Deuteronomy 8:2-3 and all, I think.
அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, எதுக்காக சிறுமைப்படுத்தினார் தெரியுமா? மனுஷன் அப்பா மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளினால் பிறப்பான். Man does not live for the bread, but each and every word that comes from the mouth of the Lord. அதற்காகத்தான் அவர் நம்மை சிறுமைப்படுத்தினார். சிறுமைப்படுத்தி உன் இருதயத்தில் இருக்கிறது என்னவென்று நீயே அறிந்து கொள்ளும்படிக்கு, you yourself examine your heart, circumcise your heart. மறக்கப்பட்டு போறது. எலியா தீர்க்கதரிசி எலிசாவை உருவாக்குகிறான். இங்கே இரண்டாவது தடவையாக விருத்த சேதனம் ஞாபகப்படுத்தப்படுகிறது, இளைய தலைமுறைக்காக. ஏன்? பழைய தலைமுறை மாண்டு போனது. 2 பேர், யோசுவாவும் காலேபும். மற்ற அனைத்து பேருமே 20 வயதிற்கு கீழே உள்ளவர்கள். அல்லேலூயா. ஒரு புதிய தலைமுறையை ஆண்டவர் இங்கே எழுப்புகிறார். ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். புதிய உடன்படிக்கை யோசுவா மூலமாக. ஆபிரகாம் என்று நாம் பேசுகிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் அழைத்தார்? ஆபிரகாம் என்ற விசுவாசத்தின் தகப்பன். எஸ், ஆண்டவர் அறிகிறார், விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் அதற்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று. ஆதியாகமம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, பவுல் ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் உண்மையுள்ளவன் என்று அவர் என்னை நம்பினபடியினால். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிங்க நம்மளை நம்புறாரு? ராட்டன் ஃபெல்லோ, ஐ அம் a rotten fellow. என்ன நம்பி இருக்காரு பாருங்க. பாஸ்டர் ஜெரோம நம்புறாரு பாருங்க. எதுக்காக? ஏன் தெரியுமா? நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு இருக்கும் பொழுது, நான் உளுந்து போவாங்க, உளுந்து போடிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் என் கர்த்தர் என்னை தாங்குவார். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? மனநிலைக்காகத்தான் ஆபகுக்கு நினைக்கிறேன் தீர்க்கதரிசி ஒன்று எழுதினார். 3வது அதிகாரம் 17வது வசனம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் பெருகாமல் போனாலும். சொல்லுங்க நீங்களே. அல்ல, 4 உண்டு. அப்புறம் என்ன உண்டு? ஒலிவ மரம் பலனற்று போனாலும், தானியங்கள் வயலில் தானியங்கள் விளையாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், என் கர்த்தராகிய இயேசுவின் மேல் நான். இது நம்முடைய மனநிலைங்க. கர்த்தர் நமக்கு எல்லாம் தந்திருக்காரா? இந்த கண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரா? ராஜஸ்தான்ல ஒன்றும் இல்லை, எல்லாம் தந்திருக்காரு. I have everything in my life, but God expects me from me is this. என்ன நடந்தாலும் சரி, என் கர்த்தரிடத்தில் நான் சந்தோஷமா இருப்பேன். இது நம்முடைய மனநிலையை குறிக்கிறது. அல்லேலூயா. அது ஒன்றும் தராம இல்லை, ஆபகுக்கும் கொடுத்திருக்க தான் செய்வார். பாருங்க, ஒரு புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே காண்பித்து கொடுக்கிறார். யோசுவாவின் மூலமாக ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதற்காக இன்று நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள். அதான் முதல்ல சொன்ன ஜெனரேஷனல் கேப். How are you going to reach out? Prosperity. நான் எப்பவும் சொல்லுவேன், prosperity is given already. எப்படி?
காட் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் தந்தாச்சு. உன்னை ஆசீர்வதிக்கிறார். அம்பானிகிட்ட போய் சொல்லுவோமா? அம்பானி, மிஸ்டர் அம்பானி, God is going to bless you with money. பாவப்பட்ட மக்களை என்ன ஏமாத்துறாங்க நம்ம ஊர்ல. So how are we going to do that? God expects a sacrifice from us. உங்களை உயர்த்தி இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறனால் உங்களிடத்தில் தியாகத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தைரியமாக சொல்லுவேன். ஒன்னாவது இது போதும் நினைக்க, உடன்படிக்கை. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அதே அதிகாரத்திலே ரெண்டு ராஜாக்கள் 2 அடுத்த வசனத்தை பாருங்கள். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுமதிக்கிறார். இரண்டாவது வார்த்தை. முதலாவதாக கில்கால், இரண்டாவதாக இங்கே பெத்தேல் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. இந்த பெத்தேல் என்பதற்கு அர்த்தம் என்னவாம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 28:15 வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கார். அவர் விட மாட்டாருங்க, கைவிட மாட்டார். எனக்கு தலையில முடியெல்லாம் போயிடுச்சு, அந்த முடியெல்லாம் தானாதான் போச்சு. ஒருத்தனும் புடுங்கல. ராஜஸ்தான்ல ஒருத்தர் என்ன புடுங்கல. தவறா எடுத்துக்காங்க நான் சொல்றத. எத்தனை காரியங்கள் அவர்கள் செய்தாலும் நம்ம அதற்கு ஞானமாய் நடக்க தெரிய வேணும் இல்லையா? அதான் நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் போய் இப்ப பாருங்க ஒரு விஷயம் சொல்றேன். ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல பாபேல் இருக்கா? எல்லாரும் இருக்கும். பாபேல் இல்லையா? மொழிகளை, லாங்குவேஜஸ் எல்லாம் இது பண்ணார்ல, அங்க முதல்ல போட்டிருக்கோம். இவங்க எல்லாம் சேர்ந்து செங்கல் அறுத்தார்கள். செங்கல் அறுப்பது நல்லதுதான், பிரிக்ஸ் இல்லையா? வீடு கட்டது நல்லதுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வசனத்துல வர என்ன தெரியுமா? தனக்கு பெயர் உண்டாக்க. பாருங்க, ஹியூமன் கேரக்டர். யூடியூப் போடுவது நல்லதுதான். இன்னைக்கு காலையிலிருந்து சாயங்காலம் வர ஸ்டுடியோலே இருக்கிற ஆட்களை பார்த்துருக்கேன், ஊழியக்காரங்க. டேய், ராஜஸ்தானுக்கு வாங்க, நான் சொல்லுவேன், தைரியமா என் கூட வாங்க, சாப்பிடுங்க, என் கூட வந்து சாப்பிடுங்க. எனக்கு 62 வயசாச்சு. இன்னும் நான் எப்பவும் சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், காலேபுக்கு 85 வயது வரை கொடுத்த ஆண்டவர் எனக்கும் தருவார். அல்லேலூயா. அதே பலன் தருவார். ஏன்னா கர்த்தரை நம்பி நாம் வாழுகிறோம். அப்படி தராவிட்டாலும் பரவாயில்ல, நான் பரலோகத்துல இருப்பேன். டோன்ட் வரி இல்லையா? சந்தோஷமான இடத்துல நம்ம இருக்க போறோம். அதனால அந்த தைரியம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பயந்த சூழ்நிலையில், இந்த யாக்கோபு ஒரு பயந்த சூழ்நிலையில், he was there, but God showed up and said that I will not leave you. நான் உன்னை கைவிடுவதில்லை. இதை விட பெரிய வாக்குத்தத்தம் உண்டாங்க? பயந்த சூழ்நிலை, ஏசாவை கண்டு பயப்படுகிறான். ஓ என் சகோதரன், அவனுக்கு விரோதமாக நான் செய்தேனே, or maybe he is going to kill me. பயந்து இருக்கிறான். ராஜஸ்தான்ல எங்க பிள்ளைகள் எல்லாம் பயந்து இருக்கிறாங்க. நான் இதுல பிரசிடண்டா இருக்கிறேன். நான் போன உடனே நான் இந்த மாதிரி தான் மெசேஜ் கொடுப்பேன், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு நான் ரூம்ல போய் இருக்க மாட்டேன், நான் முன்னுக்கு நிற்பேன். என்ன அடிச்சா முதல்ல என்ன அடிங்க. எப்படி நான் சொல்றது புரியுதா? தைரியமா இருங்கன்னு நம்ம சொல்லிட்டு பின்னால இருந்துட்டோம்னா அவங்கள மாத்திரம் ஊக்கப்படுத்திட்டு பேசாம இருக்கிறது இல்லையா? நம்ம அங்க போய் you have to do that. That is what it's called, is mission. அதான் சொன்னேன், சிடி ஸ்டட்டு, ரிங்கிள்தோபே ஐயா, டேவிட் லிவிங்ஸ்டன், இவங்கெல்லாம் முன்னுக்கு நின்னாங்க. லீடர்னு சொன்னா முன்னுக்கு நிற்கிறதா லீடர், சும்மா இல்லை. அதான் சொல்லியிருக்கிறார்ல, ஆண்டவர் சொல்றாரு என்ன, ஒருத்தர் லீடரா இருக்கணும்னா முதல்ல சர்வெண்டா இருக்கணும் இல்லையா? you have to humble yourself. மற்றவங்களுக்கு நம்ம வேலை செய்வதற்காக இருக்கிறோம். ஓகே, இங்கே பெத்தேலிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நமக்கு செய்கிறார். இன்றைய காலத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும்
God என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும் அளவும் உன்னை ஒருவனும் கை போட முடியாது. அல்லேலூயா. இந்த தைரியம் வேணும். உன்னை குறித்த தரிசனம் என்ன? இரவும் பகலும் இருந்து நாம ஜெபம் பண்ணா தெரியும், ஜெபம் பண்ணி கேட்கும்போது தெரியும். ஆண்டவரே, என்னை குறித்த தரிசனம் என்ன? இந்த தேசத்தில் கொண்டு வந்த தரிசனம் என்ன? இரண்டாவது, பெத்தேலிலே கொண்டு காண்பித்துக் கொடுக்கிறான். எலிசாவை ஆவிக்குரிய அர்த்தத்திலே காண்பித்துக் கொடுக்கிறான். ஏன்னா முதல்ல உடன்படிக்கையை காண்பித்துக் கொடுக்கிறார். இங்கே இரண்டாவது காரியம் எலிசாவுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. புதிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இரண்டாவதாக. மூன்றாவதாக வருகிறேன். ஒரு காரியம், 2 ராஜாக்கள், அதே புத்தகத்திலே 2 ராஜாக்கள் 4வது வசனம். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். இங்கே மூன்றாவதாக ஒரு ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது, ஆவிக்குரிய ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. கில்காலை போல, பெத்தேலை போல எரிகோ ஒரு பெரிய அற்புதம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் எரிகோவுக்கு ஆவியில் அவர்கள் எடுத்து செல்லுகிறார், அங்கே காண்பித்துக் கொடுக்கிறார், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார், விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். The discipline. If you are working for God, God is going to train you how to have a discipline in your life. ஒழுக்கம். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், முறைமைகள், எங்களுடைய முறைமைகளின்படி ஒரு ஊழியம். ஞாபகம் இருக்குதா? 1 கொரிந்தியர் 14:40, சகலமும் கிரகமும் நல்லொழுக்கத்தோடு செய்யப்படுவது. Everything is done with decency and with order. அல்லேலூயா. சபைகள் ஒரு ஆர்டர். பரிசுத்த பவுல் இப்படி எழுதுகிறார் 1 கொரிந்தியர் 15:2 என்ன எழுதுகிறார் தெரியுமா? நாங்கள் பிரசங்கித்தபடி நீங்கள் விசுவாசித்தீர்களானால் ரட்சிக்கப்படுவீர்கள். வாவ், வாவ். I was so shocked. Wow. எனக்கு எத்தனையோ preaching. Let me tell you this preaching. Okay? Recently in Tamil Nadu, one fellow is preaching like this. நீயா திருந்தாத. எப்படி? நீயா திருந்தாத. ஆண்டவர் எப்போ உன்னை திருத்துகிறாரோ அப்போ திருந்து. அவன் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நீ திருந்தினேன்னா the glory has to be for you. The glory goes to you. But if God change you, the glory to God. That makes sense. Right? But he is twisting that. பாவம் செய்துக்கிட்டே இருந்து. ஆனால் நீங்களும் நானும் அறிந்திருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பாவத்தை வெற்றி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இது நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலன் தான். ஆனாலும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை, தம்பி சொன்னாப்புல, மானானது நீரோடைய நோக்கி கதறுகிறது போல ஆண்டவரே என் ஆத்மாவும் வசனத்தை நோக்கி வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. So this is God's doing. But how they are twisting. Our younger generation, I have a lot of heart for my younger generation. I have 5 children. Do you know that? Yes, I have 5 children. I have a heart for the children. But I am a tough guy. I have to be. To be a president in one of the organizations leading with more than 200 people, there are so many ministries. It is not easy. What I'm telling is, it's not easy to handle the situations. So இங்கே எரிகோக்கு கூட்டி செல்லுகிறார். ஜெரிகோ. நம்ம பாட்டு பாடுவோம்ல சின்ன பிள்ளைகள்லாம், இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஜெரிகோ. அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஜெரிகோல 7 நாட்கள் சுற்றி வரணும் சிட்டிய, இல்லையா? நீங்கள் அறிந்தது தான் நான் சொல்லுகிறேன். 6 நாட்கள், the 6 days they have to do it one time. On the 7th day they have to do it for 7 times. Remember,
நாகமான், பெரிய பெரிய புஸ்தா இல்லையா அவரு? நாகமான் தெரியுமா யாருக்காது? யாரு? சிரியாவின் படை தளபதி, பயங்கரமான ஜம்பவானவர். அவர் ஹீலிங்க்கு போனார். He went for the healing. Yeah, the prophet will come and say that in Tamil Nadu, healed. இது தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய புஷ் ஹீலிங்ஸ் அப்படின்னு நினைச்சான். ஆனா காட் என்ன சொன்னார்? 7 தடவை போ, go to that Jordan, right? Go to that Jordan river and do it 7 times. God is teaching the discipline to the people of God. 6 times, 6 days, one time, then the 7th day, 7 times. Jericho fall. ஆண்டவர் எலிசாவுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார் எலியாவின் மூலமாக. ரிமெம்பர் திஸ். மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெசேஜ். வெரி ஹெல்ப்ஃபுல். பிகாஸ் யூ அண்ட் ஐ are ordained by God. It's not for Sam Jower's ministry, not for Pastor Jerome's. It is God's. I have to be alone when I go for the judgment. Right? No one can do anything with me. No one can come with me. No one can help me. I have to be alone and face my God. எபிரேயர்ல ஒரு வசனம் உண்டு. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே ரட்சகருக்கு முன்பால நிற்கிறது அதிபயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஊழியக்காரனாகி நாங்கள் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கணும். மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நாங்களே ஆகாதவனாகி விடாதபடிக்கு ஆண்டவரே, இதுக்கு நீங்களும் உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ப்ரே பண்ணணும். தேங்க்யூ. Everyone has to be in prayer for the ministers of God. நான் தமிழ்நாட்டுக்கு போனேன்னா பார்க்கறது என்னன்னா, ஐயா வந்திருக்காரு, ஐயா ப்ரே பண்ணுங்க, ஐயா ப்ரே பண்ணுங்க. That is good. I am not criticizing. But you must pray for us. Are you with me? You must pray for us. You must pray for Pastor Jerome. Absolutely. Do not take it lightly. There is no more time. யாருக்கு ஜமல் ஜபசிங் அண்ணா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணா அப்பமே ஒரு பாட்டு பாடினாங்க. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் நடத்திடுமே. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்கள் நடத்திடுமே. என்ன அழகான பாட்டு பாத்தீங்களா? அப்பமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. Yes, this is going to happen. But technology wise, we think everything is going fine, perfect. Everything is going perfect. ஏன்னா நான் சொல்லுவேன், இப்போ அருமையான டெக்னாலஜி, இட்ஸ் வெரி குட். விமானம், ஃப்ளைட், எவ்வளோ அருமையான டெக்னாலஜி இல்லையா? ஜீசஸ் காலத்தில் இல்லையே. இட் வாஸ் நாட் தேர் இன் ஜீசஸ் பீரியட். Why? If Jesus would have wanted to do that, he would have done that. He didn't do that. Why? Because he knew that the population is going to grow like you and me. The children of Abraham was growing like a sand. I'm working for corporate. I need to live. Technology has to improve. Definitely, the technology has to improve. Because God is paying you and me. Hallelujah. Christians, we Christians, கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் சர்வை பண்ணணும்ல. என்ன அன்னைக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருந்திருக்கும் ஜீசஸ் டைமில்? இட் வாஸ் லெஸ். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இப்போ பாப்புலேஷன் இஸ் ஸோ ஹை. ஸோ டெக்னாலஜி ஹேஸ் டு இம்ப்ரூவ். பட் த டெக்னாலஜி இஸ் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை யூ. இஃப் யூ பிலீவ் இன் தட் டெக்னாலஜி, தட் வில் ஃபெயில் யூ. The technology will fail you. So God taught Elisha the faith and the discipline by showing in spiritual spirit the Jericho, the falling of Jericho, because he was not there. His eyes didn't see that, right?
Just like the way the Israelites, 40 years, they were in the wilderness. They saw that. They saw the miraculous hands of God, but they did not teach their children. They did not teach their children. கேட்டா சொல்லிடுவாங்க, பிள்ளைகள்கிட்ட சொன்னா பிள்ளைகள் நம்மளை என்ன நினைக்கும். என்ன கூட எங்க பிள்ளைகள் சொல்லியிருக்கு, he born in 1960s. என் 2 பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. But until the end, the love of Jesus in your heart toward your children, blessed you are. Hallelujah. Blessed you are. Finally, thank you for your patience. Finally, இன்னும் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை காண்பிக்கிறார். அப்பொழுதுதான் இவர் எலிசா கேட்கிறார் எலியாவிடத்திலே, ஆம், இப்பொழுது நீர் எடுத்துக்கொள்ளப்படுகிறீர், போறீர், எனக்கு உம்முடைய ஆவியில் இரட்டிப்பான ஆவியை தர வேண்டும் என்று. பாருங்க, ஓல்ட் ஜெனரேஷன் எலியாவிடத்திலே எலிசா 2 முறை 2 இரட்டிப்பாக கேட்கிறார். இன்று நீங்களும் நானும் ஏன் கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? Why don't we ask God, God, give me that power to proclaim the gospel. You know, David said, come children, let me teach you to fear the Lord. நான் சொன்னேன், அம்பானிட்ட போய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லு. இல்லை இல்லை, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. இட்ஸ் ஆல்ரெடி தேர். He knows what to do. ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்று. He knows what you need in your life. You don't have to ask. என்கிட்ட கேளுங்க, நான் கேட்கறதே கிடையாது. When I left this country 2008, you know, believe me, I'm telling the truth in front of God. Each time I come to United States, Satan come to me, showing me that the flight fell down. Believe me, you will believe me, definitely. Flight fell down. Every time I come, flight fell down. Then, when you go, if you don't get the job, how do you balance your account? How do you pay your children's education? This is the way that Satan works. அதான் நான் முதலே சொன்னல, இருக்கிற 4 முடியானாலும் அது தானாதான் விழும். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாவுடைய கண்கள் காண்கிறது யோர்தான் 2ஆக பிரிகிறது. அல்லேலூயா. அவனுடைய கண்களால் ஆண்டவர் காண்பித்துக் கொடுக்கிறார் யோர்தான் பிரிகிறதை. இதைவிட ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்கள். 14வது வசனத்திலே, எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். தானே அந்த அற்புதத்தை செய்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார் பாருங்க. கில்கால் உடன்படிக்கையை காண்பிக்கிறார். பெத்தேலில் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, உங்களையும் எனக்கும் தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு தான். எலியா நான் சொன்னேன், நீங்களும் நானும் தான். 3வதாக எரிகோ பட்டணத்திலே, அது எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்ததை காண்பித்துக் கொடுக்கிறார். எப்படி ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். 4வதாக தன் சொந்த கண்களினாலே தன்னுடைய பாஸ், தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதையும் காண்கிறான். அதை கண்டு இரட்டிப்பான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று வாங்குகிறான், பெற்றுக்கொள்கிறான், சால்வையை அடிக்கிறான். யோர்தான் பிளந்து அவன் இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. எத்தனை அற்புதம், எத்தனை அற்புதம் பாருங்கள். 4 காரியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு புதிய தீர்க்கதரிசியை இங்கே எழுப்பி இருக்கிறார். இந்த நாட்களிலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறாக நாம் கொண்டு செல்ல போகிறோம். ஏனென்றால் இன்று நீங்களும் நானும் வாழ்கிற தேசம் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி.
Easily people are distracted, children are distracted from the word of God. The only way, there is only way you should live and to show in your action that you are living a godly life. That may need tremendous amount of sacrifice, tremendous amount of patience. I never had a patience in my life. You know what? I went to one church, English church. The pastor came to me and asked me, my two children, my firstborn and the secondborn, they go to that church. The pastor came and asked me, Sam, your children are talking, praising you. What's the reason? What's the secret on that? I was so patient and said, they know my transformation in my life. Hallelujah. என் மகன் அங்கே தான் இருக்கிறா. அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொன்னது தான். They know my transformation in my life. May God bless you. May God develop, use you to be the salt and the light to the next generation. Thank you very much for your time.